வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி. அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30/8/2025 இன்றைய நாள் சனிக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுடைய நம்பர்கள் பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டமான நம்பர் என்னென்னு பார்க்க போகிறோம். அதோட இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கிழமை. அதே மாதிரி இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சர்ப்ப தோஷம், நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ராகு கேதுவுடைய பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் போது திருநாகேஸ்வரம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ராகு கேதங்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தால் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக சொல்லுவோம். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு பரிகாரம் நீங்கள் கண்டிப்பாக திருநாகேஸ்வரன் போய் அதை நீங்கள் சரி பண்ணுங்க. ராகு கேதுன்னு ஒன்றும் இல்லைங்க. ராகு கேதுனுடைய தாக்கங்கள் ஒரு அதாவது மெயின் வில்லன் வச்சுங்களேன். மெயின் வில்லன் உங்களுக்கான ஒரு மெயின் வில்லன் அவன் தான். அதே மாதிரி உங்களுக்கான மெயின் ஹீரோவும் அவர் தான். இந்த மாதிரி எந்தெந்த இடங்களில் உட்காந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய வேலை செய்யும். இதே மாதிரி ராகு திசை கோடியாக கொட்டக்கூடிய திசைகளும் இருக்குது. அதே மாதிரி ராகு திசை ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்காரனாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான எந்தெந்த இடங்களில் அது உட்காந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய பலன்கள் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க இந்த ராகு திசை ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா அவங்க டாப்பில் போவாங்க, ரொம்ப டாப்பில் போவாங்க. அது வரைக்கும் அவங்க பார்க்காத உச்சத்துக்கு போவாங்க. காரணம் என்னென்னா, அந்த ராகு கொடுத்தா கொட்டி கொடுப்பாரு. அவர் கொடுத்தா எதையுமே மிகைப்படுத்தி தான் கொடுப்பார். நீங்கள் சின்ன ஒரு ரூபா காசை கூட அப்படியே 100 ரூபாயாக மாற்றிடுவார். ஒரு கோடியாக கூட 100 கோடியாக மாற்றிடுவார். அந்த மாதிரி தான் ராகுனுடைய பலன் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் யோக தசாவாக இருக்குது, அதில் ராகு தசா யோகம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதாவது உட்கார்ந்துருக்க சாரநாதனை பொறுத்து அது மாறும். சரிங்களா? அவர் எந்த சாரத்தில் உட்காந்துருக்காரு, அந்த சாரநாதன் யார், அதை பொறுத்து உங்களுக்கு அந்த ராகு திசைங்கிறது மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தும். அதே மாதிரி சனி பகவானும் ராகுவும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா அவங்க சினிமா ஃபீல்டில் நமக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா ராகுவும் சனியும் அந்த மாதிரியான ஒரு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்ட கிரகம். கேமரா, தொழில்நுட்பம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம மேசம் முதல் மீனம் வரைக்கும் ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கோம், பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடகிழக்கு. ராசியான நிறம் உங்களுக்கு சாம்பல் நிறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தார் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வேணும் இன்றைக்கி. அதே மாதிரி புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடன்களில் இருந்த தொல்லைகள்லாம் இன்றைய நாளில் கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பொறுப்பு அதிகரிக்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு. ராசியான நிறம் உங்களுக்கு சாம்பல் நிறம். சாம்பல் நிறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நிறமாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5-7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5-7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்மேற்கு. ராசியான நிறம் உங்களுக்கு சிவப்பு நிறம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான வேலைகள் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான நேரமாகவும் இருக்கும். அதே மாதிரி சகோதர வழிகளில் ஒற்றுமையும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி சுபகாரியங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான முடிவை எட்டக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி புதிய வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் இருந்த சில சங்கடங்கள் மறையிறக்கும். சூட்சமங்களை அறிந்து புரிந்து கொண்டு நீங்கள் அதை வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் இருந்த அமைதியான சூழ்நிலை அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். போட்டிகள் எதிர்பார்ப்புகள் முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8+ உங்களுக்கு 9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு திசை உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிவப்பு நிறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு. ராசியான நிறம் பார்த்திங்கன்னா இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான நாளாகும். முடிவுகள் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி மதிப்பு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். உறவினர்களுடைய வருகை ஏற்படும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அரசு சார்ந்த வேலைகளில் எதிர்பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக கிடக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தெளிவாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. முடிவுகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் இருந்த முதலீடுகள் உயர்றக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நெருக்கடிகளாக இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நெருக்கமானவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கடின உழைப்பின் மூலியமாக மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3+ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. சரிங்களா? அதே மாதிரி அனுகூலமான திசை தெற்கு. ராசியான நிறம் இளஞ்சிவப்புங்கிறது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம். கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மேற்கு. ராசியா நிறம் வெள்ளை நிறம், வெண்மை நிறம். மகிழ்ச்சி உண்டான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடியவும், அதே மாதிரி வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை சேகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். திட்டமிட்ட செயல்களில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அதேமாதிரி உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் மேம்படும். விளையாட்டு விஷயங்களில் பொறுமை காக்க வேண்டிய நாள். அதே மாதிரி நலமோடு இன்றைய நாள் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உடல் நலம் சார்ந்த நலமாக இருக்கும். கண்டிப்பாக அதனுடைய நலங்கள் வாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்மேற்கு. ராசியான நிறம் வந்து வெண்மை நிறம். சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு 6+7 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியா நிறம் வந்து உங்களுக்கு சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து மதிப்பு உயரும் நாளாக இருக்குது. கல்வியில் இருந்த தடைகளில் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பெற்றோருடைய ஆசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரியுடைய பற்றிய புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனதில் இருந்த சில குழப்பங்கள் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தீர்ந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் வியாபாரத்தில் சம்மந்தமான சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவாகவும் ஒரு மேன்மையான ஒரு வெற்றியான ஒரு முடிவாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 4+1ங்கிறது ராசியான நம்பராகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கிழக்கு திசைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிவப்பு நிறம்ங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் நீலம். சரிங்களா. வெளிர் நீலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். இழுபறியான சில சிக்கலான பணிகள் இன்றைக்கி முடிவடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அரசு தொடர்பான உதவிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வியாபாரத்தில் சுமூகமான லாபங்களை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் வந்து வெளிர் நீலம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நிறமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு. அதே மாதிரி ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் பச்சை. சரிங்களா. தெளிவு உண்டான நாளாகவும் அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கிற நாளாகவும் இருக்குது. மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு இருக்கும். அதே மாதிரி உற்றார்வினுடைய உறவுகளும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் இருந்தாலும் தெளிவாகக்கூடிய நிலையமாக இருக்கும். அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி திடீர் செலவுகள் வந்து நெருக்கடிகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். திடீர் செலவுகள் மூலியமாக கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய நண்பருடைய பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நிறையா போட்டிகளில் இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும். சரிங்களா. ஏதாவது நீங்கள் போட்டியில் தேர்வு பட்டிருந்தீங்கன்னா அது இன்றைய நாள் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கும். உடன் இருப்பவருடைய கருத்து வேறுபாடுகள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே மாதிரி 1-6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெளிர் பச்சைங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் பச்சை நிறம் தான். இழுபறிகள் மறையும் நாளாகவும் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இழுபறியான இருந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகி உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தில் மாற்றங்கள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து சில மாறுதல் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி கண்டிப்பாக அது ஒரு சுமூகமான தீர்வாக இருக்கும். புதிய நபருடைய அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாழ்க்கை துணையை பற்றின ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 7+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு. ராசியான நிறம் வந்து பச்சை நிறம் வந்து உங்களுக்கு யூஸ்வலாகவே பச்சை நிறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியான நிறம் வந்து நீலம். சரிங்களா. குழப்பங்கள் ஏற்படும் நாளாகவும் சிந்தனைகள் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் கொஞ்சம் சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா. அதே மாதிரி குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் மனதில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் மூலிமா அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாகன பயணங்களில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் வந்து உருவாக இருக்கும்.
வாய்ப்புகள் இருக்குது. சிறு சிறு வியாபாரம் சம்மந்தமான உங்களுக்கு முடிவுகளும் இன்றைய நாளில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நினைத்த பணிகளில் முடிவு எடுக்கிறதுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் வந்து நீலம். சரிங்களா? அதே மாதிரி 9-4 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே தான், மேற்கே தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு. ராசியா நிறம் வந்து உங்களுக்கு அடர் பச்சைங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வெற்றிகரமான நாளாகும். வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய நாளாகும். பயணங்கள் சாதகமாகும் நாளாகும். குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். மறைமுகமான தடைகள் இருந்தாலும் அது வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அலுவலகத்தின் மதிப்பும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக வெற்றியாக அடையிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்குங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு திசை. அதே மாதிரி 6+2 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசைங்கிறது மேற்கு. ராசி நிறம் பச்சை நிறம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பச்சைக்கு வந்து உங்களுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எடுத்துன்னா கிழக்கு. ராசியான நிறம் வந்து இளம் மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கவலைகள் இன்றைய நாளை வந்து உங்களுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் கவலைகள் இருந்தாலும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஆசைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து மாணவர்கள் கல்வியில் புது விதமான மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனதளவில் புது விதமான ஆசைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி விளையாட்டில் புது யூகங்களை வகுத்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான அசதிகள் மனச்சோர்வுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நல்ல விஷயங்களும் ஒரு சில கெட்ட விஷயங்களும் ட்ராபேக்காக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். அதே மாதிரி 3+1 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராகவும். அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் வந்து இளம் மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு. ராசியா நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள். அவங்களுக்கு வந்து இளம் மஞ்சள், உங்களுக்கு மஞ்சள். சரிங்களா? சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாற்றங்கள் உண்டான நாளாகும். வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படுறதுக்கும் குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அலுவலகத்தில் உள்ள பணிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி சில சிக்கலான இழுபறியான பணிகள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து விரைந்து முடிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் திறமையை மேம்படுறதுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு. ராசியான நிறம் வந்து மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5-3 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கு 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.